DCA படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயிண்ட்டுக்கான ஃபுல் ரிவிஷன். ஏன் இப்படி ஃபுல் ரிவிஷன் அப்படின்னா ஏற்கனவே நாம் பார்ட் பை பார்ட்டாக தனித்தனியாக பார்த்துருப்போம். மேபி சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலனா கூட ஃபுல்லாக ரிவிஷன் கொடுக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அது ஒரு விஷயம். செகண்ட் திங் என்னென்னா ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் கழித்து சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் மறந்துடுச்சு, திருப்பி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட அந்த பழைய ஒவ்வொரு லெசனாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் ப்ரீஃபாக சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது ஏற்கனவே எனக்கு பெயிண்ட்டு கற்றுக்கிட்டாச்சு, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோமோ அது ஓவராலாக ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பார்த்து முடிச்சிருவோம். ரைட், முதல்ல நம்ம பெயிண்ட்ன்ற அப்ளிகேஷனை ஏன் படிக்கணும்? பேசிக்ஸாக கம்ப்யூட்டரில் எடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வரவே மாட்டாங்க. இன்ஸ்டியூட்டோட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு MS வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்லாம் கொடுத்து டைப் பண்ணுங்கள், ஃபார்மேட் பண்ணுங்கள் அப்படின்னா சார் வீட்டுக்கு கிளம்பிட்டோமா அப்படின்றாங்க. ஒரு ½ hour கூட அவங்களால உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. இதுவே பெயிண்டில் ஒரு சின்ன டிராயிங் கொடுத்து இதை வந்து டிராயிங் வரைஞ்சி காமிங்க, ஒரு பூ டிசைன் போடுங்க, ஒரு வீடு மாதிரி வரைங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 1 hour கிளாஸ் அப்படின்னா ஈவன் 1.5 hours 2 hours கூட உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்போது முதல்ல அவங்களுக்கு இனிஷியலாக இன்ட்ரெஸ்ட்டை வர வச்சுருவோம், அதுக்கப்புறமா கான்செப்டுக்குள்ளே போவோம் அப்படின்றதுக்காக தான் பெயிண்ட்டு. செகண்ட் திங் மவுஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மவுஸ் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போது பெயிண்ட்டை வரையும் போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, மவுஸை ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை வச்சு நீங்கள் வேலைக்கெலாம் போக முடியாது. வேலைக்கும் இந்த இடத்துல பெரும்பாலும் சம்மந்தமே கிடையாது. பேசிக்ஸாக கம்ப்யூட்டருக்கான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான கான்செப்ட் தான் பெயிண்ட். ஓகே, இப்போது கம்ப்யூட்டரில் பெயிண்ட்ன்ற சாஃப்ட்வேர் எப்படிலாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான், ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த லொக்கேஷனோட பேர் டெஸ்க்டாப். இந்த இடத்துல பெயிண்ட்ன்ற ஐக்கான் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே இல்லைனா என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட்குள்ளே போயிட்டு இந்த லொக்கேஷனில் இருக்கா பாருங்கள், ஸ்டார்ட் மெனுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கேயும் இல்லைனா என்ன பண்ணலாம், ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஆக்சசரிஸ், அதுக்குள்ளேயும் பெயிண்ட்ன்ற டூலை, அதாவது பெயிண்ட்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் என்ன பண்ணலாம், பெயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனால என்ன ஆகும், பெயிண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஐக்கான் ஓப்பன் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விண்டோஸ் கீயும் ஆர் கீயும் ப்ரெஸ் பண்ணால் ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணணும், MS. நீங்கள் வெறுமனே பெயிண்ட்டுன்னு கொடுத்தா ஓப்பன் ஆகாது, MSன்னு கொடுத்தா தான் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? இந்த லொக்கேஷனோட பேர் டைட்டில் பார். அதாவது ப்ரீடிஃபைன்டாகவே நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், அன்டைட்டில்டு அப்படின்னு தான் காமிக்கும். அதாவது இந்த பெயிண்ட்டுக்கு நாம் இன்னும் பேர் வைக்கல அப்படின்றத என்ன பண்ணணும், பெயிண்ட்டே முடிவு பண்ணிவிட்டு அன்டைட்டில்டு அப்படின்றத கொடுத்துக்கும். சரிங்களா? சப்போஸ் நம்ம சேவ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணோம்னா நாம் என்ன பேர் கொடுத்தோமோ அந்த பேர் டைட்டில் பாரில் தெரியும். மினிமைஸ் பட்டன் அப்படின்னா அப்ளிகேஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? திரும்ப இதையே கிளிக் பண்ணால் என்ன ஆகும், மேக்ஸிமைஸ் ஆகிடும். எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வேணாம், கொஞ்சம் பாதி ஸ்க்ரீனுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், பாதி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க்கும் பண்ணிக்கலாம், பேரலாக இதுலேயும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எனக்கு திரும்பவும் பெருசு பண்ணால் என்ன பண்ணலாம், இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த டைட்டில் பாரில் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் என்ன ஆகும், அது மேக்ஸிமைஸ் ஆகிடும். எல்லாமே முடிச்சாச்சு, நான் என்ன பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ண போகிறேன்னா இந்த க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரைட், அதுக்கப்புறம் இது ஃபைல் மெனு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஹோம் வியூ இதெல்லாமே டேப். ஓகேங்களா? அப்புறம் மேலே இருக்கிறது குவிக் ஆக்சஸ் டூல் பார், பாப்அப் ஐகான், இதோட பேர் பாப்அப் மெனு. இந்த ஹோம் டேப்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தமாக இருக்கிறது ரிப்பன், மொத்தமாக சேர்த்தா ரிப்பன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப், கிளிப்போர்டு குரூப், இமேஜ் குரூப், டூல்ஸ் குரூப், ப்ரஷஸ் குரூப், ஷேப்ஸ் குரூப், சைஸ் குரூப், கலர் குரூப். ஒவ்வொரு குரூப்புக்குள்ளே இருக்கிறது தான் ஒவ்வொரு டூல். அப்போ இந்த ஒவ்வொரு டூலுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கே தவிர்த்துட்டு இந்த குரூப்புக்கான ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. அந்த குரூப்புக்குள்ளே நிறைய டூல் இருக்கும், அந்த ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்யும். இந்த ஏரியாவோட பேர் டிராயிங் ஏரியா. ஓகேங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். ஏன்னா ஜூம் பண்ணால் மட்டும்தான் இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரும் ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரும் டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், நான் வந்து இதை ஜூம் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா
இருக்கிற ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார்க்கான அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார்க்கான அவசியமும் கிடையாது. அப்போது இந்த ஷீட்டு ஸ்க்ரீனோட சைஸை விட பெருசாகும் போது தான் என்ன ஆகும், வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரும் டிஸ்பிளே ஆகும், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரும் டிஸ்பிளே ஆகும். பேஜ் அப்பு, பேஜ் டவுன், பேஜ் ரைட், பேஜ் லெஃப்ட். இது என்னென்னா ஸ்டேட்டஸ் பார். அப்போ இந்த வரைஞ்சிட்டு இருக்கிற டிராயிங்கோட ஷீட்டோட சைஸ் என்ன, அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், இதில் டிஸ்பிளே ஆகும். இது ஜூம் அவுட், ஜூம் இன், ஜூம் ஸ்லைடர். ஓகேங்களா, ஸ்லைட் பண்ணி நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே எல்லா அப்ளிகேஷனுக்குமே காமன் தாங்க. இதில் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. இதை மட்டும் கொஞ்சம் கிளியராக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டூல்ஸ்குள்ளே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். கட் அப்படின்னா என்னது, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக புரியும். கட் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணதை கட் பண்ணு. எப்படிலாம் கட் பண்ணலாம், முதல்ல செலக்ட்ன்ற டூல் யூஸ் பண்ணி ரெக்டாங்குலராக இருக்கலாம், ஃப்ரீ ஃபார்மாக இருக்கலாம், செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும், கட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தாலும் கட்டு தான், ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது காப்பி. சேம் அதே மாதிரி முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் காப்பி பண்ண முடியும். எப்படி காப்பி பண்ணலாம், இந்த டூலை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி கொடுத்தாலும் காப்பி தான், ரைட் கிளிக் பண்ணியும் காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் இது பேஸ்ட். அப்போ ஏதோ ஒன்றத்தை கட் பண்ணியிருந்தாலோ இல்லை காப்பி பண்ணியிருந்தாலோ மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பேஸ்ட் பண்ண முடியும். நான் கட்டும் பண்ணலை காப்பியும் பண்ணலைன்னா நீங்கள் எதையுமே பேஸ்ட்டும் பண்ண முடியாது. எப்படிலாம் பேஸ்ட் பண்ணலாம், இந்த டூலில் கிளிக் பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் வின்ற கீயும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஃப்ரம் அப்படின்னா வேறு ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிக்சரை கொண்டு வரதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் செலக்ட் உள்ள போனோம்னா ரெக்டாங்குலர் செலெக்ஷன். அப்போது ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாவோ தானே ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ண போகிறேன்னா ரெக்டாங்குலர் செலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்னோடய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன்னு நான் நினச்சிங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். செலக்ட் ஆல், இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இந்த பிக்சருக்குள்ளே இருக்கிற மொத்தத்தையுமே எனக்கு செலக்ட் பண்ணு அப்படின்னா செலக்ட் ஆல். இன்வெர்ட் செலெக்ஷன், நான் எவ்வளவு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேனோ அதை விட்டுட்டு மீதியே செலக்ட் பண்ணிக்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டூலில் ஏதாச்சும் ஒரு டூலை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த டூல் எனேபிள் ஆகும். நான் எதையுமே செலக்டே பண்ணலை அப்படின்னா இன்வெர்ட் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ண முடியாது. டெலிட், இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிசேபிள் இருக்குது. இது நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம், நான் எதையுமே செலக்ட் பண்ணலே. அப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணால் தான் இந்த டூல் எனேபிள் ஆகும். டிரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிற எனக்கு கலர் வேணாம், எனக்கு அதை டிஸ்பிளே பண்ணாத அப்படின்னா என்ன பண்ணலாம், டிரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன். பெரும்பாலுமே ஒயிட் கலர் தான் பேக்ரவுண்ட் கலராக செட் ஆகிருக்கும் ப்ரீ டிஃபைன்டாக. நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒயிட் கலர் எல்லாமே என்ன ஆகாது, காப்பி ஆகாது. கிராப், ஒரு பெரிய இமேஜில் எனக்கு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னா கிராப். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த கிராப்பை கொடுத்தீங்கன்னா அது மட்டும் இருக்கும், மற்ற எல்லாமே டெலிட் ஆகிடும். ரீசைஸ் அப்படின்னா சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மேபி பெருசும் பண்ணிக்கலாம் சின்னதும் பண்ணிக்கலாம். ரொட்டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய டூல் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ரொட்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ என்ன பண்ணலாம், நம்ம ரொட்டேட்ன்ற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்தடுத்த கான்செப்டில் ஒர்க் அவுட்டில் பார்க்கலாம், ஈஸியாக புரியும். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த டூலோட பேர் பென்சில். என்ன பண்ணும், நம்ம வேணுன்ற டிராயிங்ஸை வரைஞ்சிக்கலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சைஸ் குரூப்புக்குள்ளே போகணும். இன்னும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் லேப்டாப்பில் நார்மல் கீபோர்டில் கண்ட்ரோல் மைனஸ். ஓகேங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத பார்த்துங்க. அப்புறம் இது ஃபில் வித் கலர். இது என்ன பண்ணும், கலரை ஃபில் பண்ணும். கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கலர்ஸ் குரூப்புக்குள்ளே போகலாம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது டெக்ஸ்ட். இது என்ன பண்ணும், நம்ம பிக்சருக்குள்ளே ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிக்கலாம். கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கலர்ஸ் குரூப்புக்குள்ளே போயிட்டு மாற்றிக்கலாம். எரேசர் என்ன பண்ணும், நாம் வரைஞ்சிட்ருக்கிற பிக்சரில் ஏதோ ஒன்று வேணாம் அப்படின்னா அழிச்சிக்கலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சைஸ் குரூப்புக்குள்ளே போகணும். சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பென்சிலுக்கு என்ன ஷார்ட்கட் கீயோ அதே ஷார்ட்கட் கீ தான் இதுக்கும். இது கலர் பிக்கர். நம்ம என்ன பண்ணும், இதை வச்சுக்கிட்டு ஒரு பிக்சருக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற கவரில் கலரை எடுத்துக்கலாம். இது மேக்னிஃபையர். பிக்சர் என்ன பண்ணும், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்காக. ப்ரஷஸ், நிறைய விதமான ப்ரஷஸ் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான ட்ராயிங்ஸ் வரைய போகிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ப்ரஷ் எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டூத் ப்ரஷ் நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் டூத் ப்ரஷ்ஷா சார் பல் வளர்க்கணுமே அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. இது எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட ப்ரஷஸ். அப்புறம் ஷேப்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப் வேணும்
அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அவுட்லைன் என்ன வேணும், ஃபில் கலர் என்ன வேணும், சைஸ் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கலர் சம்மந்தப்பட்டது இந்த கலர்ஸும் உங்களுக்கு தேவைப்படாது, இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்சியேஷன் வேணும் அப்படின்னா எடிட் கலர்ஸ்குள்ளே போங்க. என்ன பண்ணலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும். ஜஸ்ட் ஓகே கொடுத்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா கலர் பேலட்டில் ஆட் ஆகிடும். அப்புறம் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்ன சொன்னேன், குயிக் ஆக்சஸ் டூல் பார். அப்போ ஃபைல் மெனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை விட என்ன பண்ணலாம், இதில் ஆட் பண்ணிட்டோம்னா இதிலேருந்தே கூட நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாப்பப் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா பாப்பப் மெனு ஓப்பன் ஆகும். இதில் குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்குள்ளே எந்தெந்த டூல் வேணும் அப்படின்றத டிக் வச்சுக்கலாம், வேணான்னா டிக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைல் மெனுக்குள்ளே போனோம்னா புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஏற்கனவே க்ரியேட் பண்ணதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஏதோ நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கை சேவ் பண்ணுறதுக்காக, வரைஞ்ச ட்ராயிங்கை வேறு ஒரு பிக்சராக சேவ் பண்ணுறதுக்காக, பிரிண்ட் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேனர்லேருந்தோ கேமராலேருந்தோ நான் ஒரு பிக்சரை கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வரதா இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் வேறு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அனுப்புகிறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் எனக்கு பேக்ரவுண்டாக செட் பண்ணுறதா இருந்தால் இது, பிக்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட நீள அகலம் என்ன, கலர் காம்பினேஷன் என்னன்றதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பற்றின விஷயங்கள், பெயிண்டோட வெர்ஷன் என்ன, இதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே முடிச்சாச்சு, எனக்கு எக்ஸிட் பண்ணிவிடு அப்படின்னா இதையும் நாம் கொடுத்துக்குவோம். சின்னதாக ஒரு கோடு மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது என்ன கேட்குது, நீங்கள் இதுக்குள்ளே ஏதோ கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த கரெக்ஷனை சேவ் பண்ணட்டுமா, ஆமாம் எனக்கு வேணும் இதிலே சேவ் பண்ணிவிடு அப்படின்னா என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே வேணாம் சேவ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் டோன்ட் சேவ். நான் மேற்கொண்டு இதில் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறேன், இந்த டயலாக் பாக்ஸை மட்டும் கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னா கேன்சலும் நாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுதாங்க கான்செப்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் நான் எல்லாருமா சேர்ந்து தமிழ் மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை எந்த அளவுக்கு கொடுக்கலான்றதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.